ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே நிற்கோம்னா கேபிகே தான், குமாரபுத்தூர் தான் நிற்கிறோம். நம்ம ஊரை தசரா திருவிழா 10 நாள் நல்லா கிராண்டாக நடக்கும். பார்த்துருங்க சொல்லிட்டு நம்மளா நல்லா நடக்கணும். ஒரு நாள் வரல, இன்றைக்கி தான் வாரோம் நம்ம. இன்றைக்கி அதனால் ஒரு வீடியோ எடுத்து போட்டுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டணும் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு காட்டுன்னு ஒரு வீடியோ எடுத்தேன். பாருங்கள், நல்லா லைட் செட்லாம் போட்டு நல்லா ஜாமுன்னு நடக்கும். ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் லைட்லாம் போட்டு வந்துட்டிங்களா, நல்லா கிராண்டாக நடக்கும். 12 மணிக்கு தான் சாமியாடா. இப்போ இங்கே கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க. 12 மணிக்கு நம்ம பையல் கூட வருவோம். பார்த்துட்டுங்க எல்லாம் ஜாலியாக கொஞ்ச நேரம் பேசிட்டு 12 மணிக்கு கரெக்டாக வருவோம். நம்ம அட்டியில் போய் உட்காந்தா தான் கதையை நடக்கும். பார்த்துட்டுங்க நல்லா நம்ம இப்போ போய் உட்கார வேண்டியதான். போயிட்டுருக்கோம். நம்ம பயில் வர அங்கேருந்து நிறைய வாரம் கிளம்பிருந்தேன். யாருன்னா நம்ம ஊர் இன்ஸ்டா படி தம்பி அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் போல தம்பி நம்மளை ரீல்ஸை பார்த்துருந்துருக்கான். குட்டி பையன் வந்துட்டு ஏன்னா நீங்கள் யூடியூபரானா நான் ஆமாம் தம்பி என்னாச்சுன்னு ஒரு பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ்ஸை கொடுக்க டக்குன்னு நம்ம ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டோம். நமக்கு சின்ன பையன்லாம் ஃபேன்ஸ் இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய தம்பி உட்காந்து எடுத்து எந்திக்க முடியும். உலகமே அழிஞ்சாலும் ஃப்ரீ வேறு தான் தம்பிக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ரூம் மேட்ச் போட்டு இவங்கள்ட்ட யாராலும் துவக்க முடியாது. ஏன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அதனால் இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக ரீல்ஸ் பார்த்து ஜாலியாக இருக்கிறாங்க. நம்ம ஆள் யாரோ எதிர்பார்த்துட்டு அப்படி பக்கோடா போட்டே இருக்கான். அப்படியே கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாம் ஆரம்பிக்க போகுது, சாமியாட போகுது. நீங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சாமியாட போதை பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம் சாமியாடது. ஃப்ரெண்ட்ஸ் சாமி ஆடினதெல்லாம் பார்த்தீங்களா எப்படி ஆடிச்சு? ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். யார் ஊரெல்லாம் அந்த மாதிரி 10 நாள் சாமி ஆடுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். நம்ம தான் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணி விடுங்க, தட்டி விடுங்க.